வணக்கம். உங்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட இந்த ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு மூலக்கட்டுரைய அலச போறோம். தலைப்பு தமிழரின் கப்பற்கலை. ஆமா, எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் அதுக்கான வரலாற்று சான்றுகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பாப்போம். தரைவழி பயணம், நீர்வழி பயணம், அப்புறம் வான்வழி பயணம். ஆமா, அதுல இந்த நீர்வழி பயணத்தை ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு உள்நாட்டு நீர்வழி பயணம், இன்னொன்னு கடல் வழி பயணம். இப்போ வானூர்திகள்லாம் கண்டுபிடிக்கப்படாத அந்த பழைய காலத்துல வெளிநாட்டு பயணத்துக்கு முழுமையா உதவியது கப்பல்கள் மட்டும்தான். பாத்தீங்களா, இது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். சரி, இப்போ நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல இந்த கப்பல் பத்தின சான்றுகள் எப்படி இருக்குன்னு வரிசையா பாப்போம். முதல்ல தொல்காப்பியம். இது ரொம்பவும் பழமையான ஒரு இலக்கண நூல். இந்த நூல்ல கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்ததா திருக்குறள் பாத்தீங்கன்னா குறள் 896, அதாவது 496. அதுல கடலோடா கால்வல் நெடுந்தேர் அப்படிங்கிற ஒரு குறள் வருது. இந்த குறள் மூலமா அந்த காலத்திலேயே பெரிய கப்பல்கள் பயன்பாட்டுல இருந்தது அப்படிங்கறத நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஆமா, அடுத்த நூல் பட்டினப்பாலை. பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலமா நிறைய பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டது அப்படிங்கிற குறிப்பு இந்த பட்டினப்பாலை நூல்ல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா அகநானூறு. இதுல பாடல் எண் 255. உலகு கிளர்னன்ன உருகெழு வங்கம் அப்படின்னு ஒரு வரி வருது. இதுல வங்கம் அப்படிங்கிற வார்த்தை பெரிய கப்பலை குறிப்பிடுது. அட, வங்கம்னா கப்பலா? சூப்பர். அடுத்து 18 நூல். இதுல பாடல் எண் 52ல அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் அப்படின்னு ஒரு வரி இருக்கு. இதுலயும் கப்பல் பத்தின குறிப்பு இருக்கு. கரெக்ட். இதெல்லாம் இலக்கியங்கள். அதே மாதிரி சேந்தன் திவாகரம் அப்படின்னு ஒரு நிகண்டு நூல் இருக்கு. இந்த நூல்ல பாத்தீங்கன்னா பல வகையான கப்பல்களோட பெயர்களை பட்டியலிட்டு இருக்காங்க. ஓ, நிகண்டு நூல்லையே இருக்கா? இதெல்லாம் நம்ம இலக்கிய சான்றுகள். இப்போ இன்னும் சில நேரடியான வரலாற்று சான்றுகள் பத்தி சொல்லுங்க. வரலாற்று சான்றுகள் எடுத்தா நியூசிலாந்து நாட்டுல வெல்லிங்டன் அப்படின்னு ஒரு அருங்காட்சியகம் இருக்கு. அங்க நம்ம பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்கள்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு மணி இன்னும் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கு. அட, நியூசிலாந்து வரைக்கும் நம்ம கப்பல் மணி போயிருக்கா? அது ரொம்ப ஆச்சரியமான தகவல். ஆமா. அப்புறம் பிற்கால சோழர்கள் காலத்துல குறிப்பா இராஜராஜ சோழனும் அவரோட மகன் இராஜேந்திர சோழனும் மிகப்பெரிய கப்பற்படையை வச்சு பல நாடுகளை வென்றாங்க அப்படிங்கிறது வரலாறு சொல்ற ஒரு மறுக்க முடியாத உண்மை. கண்டிப்பா, சோழர்களோட கப்பற்படை உலக புகழ் பெற்றது. சரி, இப்போ இந்த ஆரம்பகால நீர்வழி பயணம் அப்புறம் கப்பல் கற்று முறை பத்தின நேரடி தகவல்களுக்கு வருவோம். கட்டுமரங்கள் அப்படின்னா என்ன? ரொம்ப எளிமையானதுதான். மரங்கள் பலவற்றை ஒன்னா இணைச்சு கட்டி அது மேல பயணம் செஞ்சாங்க. அதுதான் கட்டுமரங்கள். சரி, அப்போ தோணிகள்? தோணிகள் அப்படிங்கிறது எடை குறைவான பெரிய மரங்களை எடுத்து அதோட உட்பகுதியை குடைஞ்சு எடுத்துட்டு மிதக்கிற மாதிரி பயன்படுத்தப்பட்டவை. உள்ள குடைஞ்சு தோண்டப்பட்டதால அதுக்கு தோணி அப்படின்னு பேரு வந்தது. ஓ, தோண்டப்பட்டதால தோணி. நல்ல குறிப்பு. அப்போ சிறிய நீர்நிலைகளை கடக்க எதெல்லாம் பயன்படுத்தினாங்க? சிறிய நீர்நிலைகளை கடக்க தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, அப்புறம் தெப்பம் இதெல்லாம் பயன்பட்டது. அப்போ பெரிய கடல் பயணம் மேற்கொள்ள எதை பயன்படுத்தினாங்க? கடற்பயணத்துக்கு பெரிய அளவிலான களம், வங்கம், நாவாய் ஆகியவை பயன்பட்டன. ரொம்ப தெளிவா இருக்கு. இப்போ அடுத்து கப்பல் கற்ற கலைஞர்கள் அப்புறம் அவங்க எப்படி மரங்களை தேர்வு செஞ்சாங்க அப்படிங்கிற தகவல்களுக்கு போலாம். சரி, போலாம். இந்த கப்பல் கட்டும் கலைஞர்களை கம்மியர் அப்படின்னு அழைச்சாங்க. கம்மியர், இது எந்த நூல்ல சொல்லியிருக்காங்க? மணிமேகலை நூல்ல காதை 25 அடி 124ல களஞ்சே கம்மியர் வருகன கூவுய் அப்படிங்கிற வரியிலிருந்து இந்த கம்மியர் அப்படிங்கிற பேரை நாம அறியலாம். ஓ, மணிமேகலையில இருக்கு. சரி, கப்பலோட அடிப்பகுதி அதாவது நீர்மட்ட வைப்பிற்கு எந்தெந்த மரங்களை பயன்படுத்தினாங்க? தண்ணிக்குள்ளேயே இருக்கிற பகுதியால அதுக்கு வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல் போன்ற உறுதியான மரங்களை மட்டும்தான் பயன்படுத்தினாங்க. அப்போ கப்பலோட பக்கவாட்டு பகுதிகளுக்கு? பக்கவாட்டு பகுதிகளுக்கு தேக்கு அப்புறம் வெண்தேக்கு மரங்களை பயன்படுத்தினாங்க. சரி, இப்போ இந்த மரங்களோட தன்மையை அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க? அத பத்தின குறிப்புகள் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஒரு மரத்தை வெட்டின உடனே அந்த வெட்டப்பட்ட பகுதியை வெட்டுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெட்டுவாயோட நிறத்தை வச்சு அந்த மரத்தோட தன்மையை அவங்க துல்லியமா அறிஞ்சிருவாங்க. அட, நிறத்தை வச்சே கண்டுபிடிச்சிடுவாங்களா? அப்புறம் கண்ணடை அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கே, அது என்ன?
மரத்தை இழைக்கும் போது அதுல சில உருவங்கள், அதாவது அந்த மரத்தோட நரம்புகள் மாதிரி தெரியும். அந்த உருவங்களை தான் கண்ணடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, அதுதான் கண்ணடையா? சரி, மரத்துல சுழி இருந்தா என்ன பண்ணுவாங்க? சுழி இருக்கிற மரங்கள்ல உறுதி கம்மியா இருக்கும். அதனால சுழி உள்ள மரங்களை அவங்க கப்பல் கட்ட பயன்படுத்தாம தவிர்த்துட்டாங்க. ரொம்ப நுணுக்கமான விஷயமா இருக்கு. இப்போ அளவீடுகள், அதாவது நீளம் அகலம்லாம் எப்படி கணக்கிட்டாங்க? அதை கணக்கிட தச்சு முழம் அப்படிங்கிற ஒரு நீட்டல் அளவையை பயன்படுத்தினாங்க. தச்சு முழம். சரி, பெரிய படகுகளோட முன்பக்கத்தை எப்படி வடிவமாச்சாங்க? அந்த பெரிய படகுகளோட முன்பக்கத்தை யானை முகம் மாதிரி செஞ்சா அதுக்கு கரிமுக அம்பி அப்படின்னும், குதிரை முகம் மாதிரி செஞ்சா அதுக்கு பரிமுக அம்பி அப்படின்னு பேரு. சில படகுகளை அன்னப்பறவையோட தலையை போன்றும் வடிவமைச்சாங்க. கரிமுக அம்பி, பரிமுக அம்பி, நல்ல பெயர்கள். இப்போ கப்பல் கட்டும் தொழில்நுட்பத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, பலகைகளை ஒன்னா எப்படி இணைச்சாங்க? இரும்பு ஆணி துருப்பிடிக்குமே. ஆமா, இரும்பு துருப்பிடிக்கும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால மரங்களுக்கும் பலகைகளுக்கும் இடையில தேங்காய் நார் இல்லனா பஞ்சு வச்சு நல்லா இறுக்கி ஆணிகளை அரைஞ்சாங்க. அப்போ அந்த ஆணிகள் எதால ஆனது? முழுக்க முழுக்க மரத்தாலான ஆணிகளை தான் அவங்க பயன்படுத்தினாங்க. இந்த மர ஆணிகளுக்கு தொகுதி அப்படின்னு பேரு. தொகுதி, மர ஆணிகள். அப்புறம் கப்பலோட அடிப்பகுதியில தண்ணீர் படாம இருக்க என்ன பூசினாங்களா? சுண்ணாம்பையும் சணலையும் ஒன்னா சேர்த்து அரைத்து அதை எண்ணெயுடன் கலந்து கப்பலோட அடிப்பகுதியில பூசினர். அட, இந்த மாதிரி பூசினத வெளிநாட்டவர் யாராவது பார்த்து பாராட்டியிருக்காங்களா? ஆமா, இத்தாலி நாட்டைச் சேர்ந்த புகழ்பெற்ற கடற்பயணி மார்க்கோ போலோ தமிழர்களோட இந்த தொழில்நுட்பத்தை பார்த்து ரொம்பவே பாராட்டியிருக்காரு. அதுல ஆங்கிலேயரான வாக்கர் சொன்ன ஒரு முக்கியமான குறிப்பு இருக்கு இல்லையா? ஆமா, அது ரொம்ப பெருமையான விஷயம். ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கட்டாயம் பழுது பார்க்க வேண்டும். ஆனா தமிழர் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க தேவையே இல்லை அப்படின்னு வாக்கர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு கூறியிருக்காரு. 50 வருஷம் பழுது பார்க்க வேண்டாம், அது நிஜமாவே பெரிய விஷயம்தான். சரி, இப்போ பாய்மர கப்பல்கள் அப்புறம் அதோட உறுப்புகள் பத்தின குறிப்புகளை பாப்போம். காற்றின் உதவியால செலுத்தப்படும் கப்பல்களை தான் பாய்மர கப்பல்கள் அப்படின்னு சொல்றோம். இதுல பாய்மர வகைகள் என்னென்ன இருக்கு? பெரிய பாய்மரம், திருக்கேத்தி பாய்மரம், காண பாய்மரம், கோசு பாய்மரம் அப்படின்னு பல வகைகள் இருக்கு. அப்ப கயிறு வகைகள் ஆஞ்சான் கயிறு, தாம்பாங்கயிறு, வேடாங்கயிறு, பளிங்கை கயிறு, மூட்டங்கயிறு, இளங்கயிறு, கோடிப்பாய் கயிறு அப்படின்னு அதுலயும் நிறைய வகைகள் இருக்கு. சரி, இப்போ நடுக்கடல்ல இந்த பாய்மர கப்பல்ல ஏதாவது பழுது ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? பழுது ஏற்படும் போது மரப்பிசின் கொண்டு அவற்றை உடனே இணைத்தனர் அப்படின்னு பரிபாடல் நூல் குறிப்பிடுது. ஓ, மரப்பீசின் வச்சு சரி பண்ணிட்டாங்க. இத பரிபாடல் சொல்லுது. இப்போ கப்பலோட முக்கிய உறுப்புகளை வரிசையா பார்ப்போம். எரா அப்படின்னா என்ன? எரா அப்படிங்கிறது கப்பலோட முதன்மையான உறுப்பாகிய அடிமரம். அப்போ பருமல்? பருமல் அப்படிங்கிறது கப்பலோட குறுக்கு மரம். சுக்கான் அப்படின்னா? கப்பலை செலுத்துவதற்கும் அதை உரிய திசையில திருப்புவதற்கும் பயன்படும் கருவிதான் சுக்கான், ஸ்டியரிங் மாதிரி. நங்கூரம்னா எல்லாருக்கும் தெரியும். ஆமா, கப்பலை நிலையாக ஓரிடத்துல நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு தான் நங்கூரம். சமுக்கு அப்படின்னு ஒரு கருவியை குறிப்பிடுறாங்களே, அது என்ன? கப்பல்கள்ல பயன்படுத்தப்பட்ட காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவியாக இருக்கலாம் அப்படின்னு கப்பல் சாஸ்திரம் அப்படிங்கிற நூல் கூறுது. கப்பலோட்டுபவர்களுக்கு என்னென்ன பெயர்கள் இருந்தது? மாலுமி, மீகாமன், நீகான், அப்புறம் கப்பலோட்டி அப்படின்னு பல பேர்கள்ல அழைச்சாங்க. சரி, கப்பலை செலுத்திய அறிவியல் முறைகள் பத்தி என்ன குறிப்புகள் இருக்கு? தமிழர்கள் காற்றின் திசை அப்புறம் கடல் நீரோட்டங்களின் திசை ஆகியவற்றை ரொம்ப நுட்பமா அறிஞ்சிருந்தாங்க. இத பத்தி இலக்கியத்துல ஏதாவது பாடல் இருக்கா? ஆமா, நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படின்னு புறநானூற்று பாடல்ல வெண்ணிக்குயத்தியார் ரொம்ப அழகா குறிப்பிடுறார். வேற எப்படி திசையை கண்டுபிடிச்சாங்க? திசை காட்டும் கருவியை பயன்படுத்தினாங்க. அதுபோக வானத்துல இருக்கிற விண்மீன்களோட நிலையை வச்சும் திசை அறிஞ்சாங்க. கோள்களை வைத்து காலநிலையை கணிச்சாங்களாமே. கரெக்ட். கோள்களோட நிலையை வச்சு புயல், மழை தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் துல்லியமா அறிஞ்சாங்க. இதுல இந்த ஆமைகள் பத்தின குறிப்பு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குமே. ஆமா, பாத்தீங்கன்னா கடல் ஆமைகள் இனப்பெருக்கத்துக்காக செல்ற வழிய இன்னைக்கு செயற்கைக்கோள்கள் மூலமா தான் நம்ம ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அந்த வழிகளையே பழந்தமிழர்கள் பின்பற்றி பயணம் செய்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் வலுவா இருக்கு. அடே, ஆமைகளை வச்சு நீரோட்டத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இப்போ துறைமுகத்தை காட்டும் கலங்கரை விளக்கம் பத்தின தகவல்களுக்கு வருவோம். கலங்கரை விளக்கம்னா என்ன பொருள்? கலம் அப்படின்னா கப்பல், கரைதல் அப்படின்னா அழைத்தல்.
அப்போ கப்பலை அழைக்கும் விளக்கு அப்படிங்கறதா கலங்கர விளக்கம். பெரிய கப்பல்கள் எல்லாம் கரைக்கு வந்துடுமா? இல்ல, பெரிய கப்பல்கள் துறைமுகத்துல கரைக்கு ரொம்ப அருகில் வர இயலாது. அதனால தோணிகள் மூலமா தான் பொருட்களை கரைக்கு கொண்டு வந்தாங்க. இதற்கான சான்று எங்க இருக்கு? கலம் தந்த பொற்பரிசம் கழித்தோணியால் கரை சேர்க்குந்து அப்படின்னு புறநானூறு பாடல் 833 கூறுது. ரொம்ப அருமையான குறிப்புகள். இப்போ நாம இதுவரை பார்த்த இந்த தகவல்களை அடிப்படையாக கொண்டு தேர்வுக்கு வரக்கூடிய முக்கியமான 40 ஒரு மதிப்பெண் வினாக்களை விடையுடன் நான் இப்போ அடுத்தடுத்து கேட்க போறேன். இத கேக்குற நீங்க இத ஒரு மீள்பார்வையாக பயன்படுத்திக் கொள்ளலாம். நிபுணர் அவர்கள் இதுக்கு சுருக்கமா ஒன் வேர்ட்ல பதில் சொல்வார். ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா, தயாரா இருக்கேன். கேளுங்க. கேள்வி 1. பயணம் எத்தனை வகைப்படும்? 3. கேள்வி 2. நீர்வழி பயணம் எத்தனை வகைப்படும்? 2. 3. பழமையான இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். 4. தொல்காப்பியம் கடற்பயணத்தை எவ்வாறு கூறுகிறது? முன்னீர் வழக்கம். 5. கப்பல் பற்றி குறிப்பிடும் திருக்குறள் எண்? 496. 6. பூம்புகார் துறைமுக ஏற்றுமதி இறக்குமதியை கூறும் நூல்? பட்டினப்பாலை. சரி. 7. உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் என பெரிய கப்பலை குறிப்பிடும் நூல்? அகநானூறு. 8. அருங்கலம் தரியர் என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் எது? 10. 9. கப்பல்களின் பெயர்களை குறிப்பிடும் நிகண்டு நூல் எது? சேந்தன் திவாகரம். 10. மரங்களை இணைத்து கட்டப்பட்டவை எவை? கட்டுமரங்கள். 11. எடை குறைந்த மரங்களின் உட்பகுதி தோண்டப்பட்டவை எவ்வாறு அழைக்கப்பட்டன? தோணிகள். 12. தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியவை எவை? தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம். 13. கடற்பயணம் செய்ய பயன்பட்ட பெரிய கப்பல்கள் எவை? கலம், வங்கம், நாவாய். 14. பழங்கால தமிழ்நாட்டு கப்பலின் மணி எந்த நாட்டு அருங்காட்சியகத்தில் உள்ளது? நியூசிலாந்து வெல்லிங்டன் அருங்காட்சியகம். 15. பெரிய கப்பற்படையை கொண்டிருந்த சோழ அரசர்கள் யார்? இராஜராஜ சோழன் மற்றும் இராஜேந்திர சோழன். 16. கப்பல் கட்டும் கலைஞர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? 17. கலஞ்சை கம்மியர் வருகென கூவி என்று குறிப்பிடும் நூல் எது? மணிமேகலை. 18. நீர்மட்ட வைப்பிற்கு பயன்படுத்தப்பட்ட மரங்கள் யாவை? வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல். 19. கப்பலின் பக்கங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட மரங்கள் எவை? தேக்கு, விண்தேக்கு. 20. மரத்தின் வெட்டப்பட்ட பகுதி எவ்வாறு அழைக்கப்படும்? வெட்டுவாய். 21. இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? கண்ணடை. 22. மரங்களின் நீள அகலங்களை கணக்கிட பயன்பட்ட நீட்டளவை எது? தச்சுமுழம். 23. யானை முகம் கொண்ட கப்பல் எவ்வாறு அழைக்கப்பட்டது? கரிமுக அம்பி. 24. குதிரை முகம் கொண்ட கப்பல் எவ்வாறு அழைக்கப்பட்டது? பரிமுக அம்பி. 25. மரங்களையும் பலகைகளையும் இணைக்க அவற்றின் இடையே வைக்கப்பட்டவை எவை? தேங்காய் நார், அப்புறம் பஞ்சு. 26. மரத்திலான ஆணிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? தொகுதி. 27. கப்பல் அடிப்பகுதியில் பூசப்பட்ட கலவையில் அடங்கியவை எவை? சுண்ணாம்பு, சணல், எண்ணெய். 28. தமிழரின் கப்பல் கட்டும் முறையை பாராட்டிய இத்தாலிய கடற்பயணி யார்? மார்க்கோ போலோ. 29. தமிழர் கப்பலை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டாம் என்று கூறிய ஆங்கிலேயர் யார்? வாக்கர். 30. பாய்மரங்களில் பழுது ஏற்பட்டால் எவை கொண்டு இணைத்தனர்? மரப்பிசின். 31. மரப்பிசின் கொண்டு பழுது பார்த்ததை கூறும் நூல் எது? பரிபாடல். 32. கப்பலின் முதன்மையான அடிமரம் எவ்வாறு அழைக்கப்படும்? எரா. 33. கப்பலின் குறுக்கும் மரம் எவ்வாறு அழைக்கப்படும்? பருமல். 34. கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி எது? சுக்கான். 35. கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்த உதவும் உறுப்பு எது? நங்கூரம். 36. சமுக்கு என்னும் திசை காட்டும் கருவியை குறிப்பிடும் நூல் எது? கப்பல் சாத்திரம். 37. கப்பலை செலுத்துபவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? மாலுமி, மீகாமன், நீகான், கப்பலோட்டி. 38. காற்றின் திசை அறிந்து கப்பல் செலுத்தியதை புறநானூற்றில் பாடியவர் யார்? வெண்ணிக்குயத்தியார். 39. கலம் மற்றும் கரைதல் என்பதன் பொருள் என்ன? கலம் என்றால் கப்பல், கரைதல் என்றால் அழைத்தல். 40. கடைசி கேள்வி. பெரிய கப்பலிலிருந்து பொருட்களை கரைக்கு கொண்டுவர பயன்பட்டவை எவை? தோணிகள். சிறப்பான பதில்கள்.